ஏல ஓகே சச்சின் கேக்குறான் ஜல்லி பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஜல்லி 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 பண்ணிடலாமா ஓகே பண்ணிடுவோம். ஆக்சுவலி நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. எங்கள் பழைய வீடியோவில் ரோஸ் எசன்ஸ் வந்து நாங்களே ரெடி பண்ணியிருக்கிறோம். அது கூட இப்போ ஜல்லி செய்கிறதுக்கு தேவையானது கடல் பாசி. இந்த கடல் பாசியை வச்சு தான் நாங்கள் இந்த 2 ஐட்டத்தை வச்சு தான் ஜல்லி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடல் பாசியை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த சுட தண்ணியில் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு போனியில் ஊற வச்ச பிறகு நாம் இதை கொண்டு போய் ஒரு பால் கொதிக்க வைக்கிற அந்த போனியில் போட்டு தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வச்ச பிறகு நம்ம இந்த கடல் பாசியை ஊற்ற போகிறோம். பால் காய வைக்கிற போனியில் வந்து நாம் தண்ணி வந்து காய வச்சிருவோம். அது கூட இப்போ அகமதை வந்து ஆட் பண்ண போகிறோம். பண்ணிட்டு நல்லா அதை கொதிக்க வேணும். இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணலாம். அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னா உள்ளரைக்கிற அந்த கடல் பாசி பாருங்க நல்லா கரைஞ்சிருது. அது கரைஞ்சுன்னே நீங்க அடுத்தது என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் ஆகட்டும் இல்லை ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆகட்டும் எது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இது வந்து ஃப்ரீயா ஆட வைக்கல ஃப்ரீசர்ல எல்லாம் வச்சு அதை சாரி உங்க ஃப்ரிட்ஜில் எதாவது வச்சுட்டீங்கன்னா ஜல்லி உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்போ உள்ள இருக்கிற அந்த கடல் பாசியில நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அதில் நான் கொஞ்சம் தேவையான அளவு எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். நான் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. உள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் கரைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதை இறக்கி வச்சு ஃப்ரிட்ஜில் ஏற்றி வச்சிருவோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல்லியோட ஸ்டேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இறக்கி வச்சு பின்னாடி ஃப்ரிட்ஜில் ஏற்றி வச்சிருவோம். எடுத்த தண்ணியை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சூப்பரான ஜெல்லி வந்து ரெடி ஆச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ஜெல்லி கமுத்துவோம் எப்படி வந்திருக்குன்றத அவுட்புட்டை பார்ப்போம். இந்த மாதிரி அடிச்சோம்னா நம்மளுக்கு ஜெல்லி வந்து கீழே அதே ஷேப்ல வந்திருக்கா பார்க்கலாம் வாங்க. போட்டு எடுக்கிறோம் பாருங்க எவ்வளோ அழகா ஜெல்லி வந்து வந்திருக்கு. கை மடுக்கப்படாது எவ்வளோ அழகா ஜெல்லி வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. கூறு போட்டாச்சு. இப்போ இது கொண்டு போய் நம்ம சச்சின் கிட்ட கொடுத்து பார்ப்போம். சச்சின் எப்படி இருக்குன்னு சொல்றாருன்றத பார்த்துருவோம். இந்தாங்க சச்சின், ஒன்னு எடுத்து வாயில போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு டேஸ்ட்? சூப்பரா இருக்குன்னு சச்சினே சொல்லிட்டாப்ல. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? அருமையான ஒரு ஜெல்லி ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு 5 நிமிஷத்துலயே. எந்த அளவுக்கு அழகா வந்திருக்கு பாருங்க ஜெல்லி. இப்போ நான் உங்களுக்கு இதை டெக்கரேஷன் பண்ணி காட்ட போறேன். ஓகே, நாம் இப்போ இந்த ஜெல்லியை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். எப்படின்றத பார்ப்போம். கொஞ்சோண்டு இப்போ ஜெல்லி போட்டுக்கலாம். லைட்டாக போடுங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். சச்சினுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அதில் கொஞ்சம் ஆயிருக்கு, இதில் கொஞ்சம் இதே டெக்கரேஷன் ಮಾಡ್ತೀನಿ அமைதிங்க. ಇರಾ ಒಂದು ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡೋದು ರಾಡಿ ಇದು ಇದು ನಿಮಗೆ ತಂದು ಕೊಡ್ತೀನಿ. ಈಗ ವೆನಿಲಾ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಒಂದು ವೆನಿಲಾ ಐಸ್ ಕ್ರೀಮ್ இது ಈಗ ಸಾಸ್ இப்போ நம்ம சாக்லேட் சிரப் போடுறோம் மேல நேரத்தையா கடைசி ஜெல்லி ஆகிக்கு மேல காக்க ஜெல்லினா நீ காசு வா இது மேல ஐஸ்கிரீம் இருக்குமா காக்க சாக்லேட் கொஞ்சம் சாக்லேட் போடா மேல டெக்கரேஷன் பண்ணலாம். இதான் மேல சிறப்பு. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டு ஜெல்லி வச்சு. இந்த மாதிரி பல வீடியோக்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ಈಗ ಕಿಟ್ಕ್ಯಾಟ್ ನಾವು ಹೊಡೆದು 2 ಬುಕ್ಕ ಸುರು Daddy!
மீரா கொஞ்சம் இப்போ நம்ம ஜெல்லி சூப்பரான வெண்ணிலா அண்ட் சாக்லேட் ஃப்ளேவரோட சூப்பரான ஜெல்லி ஐஸ்கிரீம் ரெடி. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.